உடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எங்களுடைய உரிமைகளை ஒருபோதும் விட்டு தரமாட்டோம், எவர் தடுத்தாலும் அவருக்கு எதிராக களமாடுவோம் என்று களத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்ட குழுவுடைய பொறுப்பாளர்களை, அதிராம்பட்டினம் ஜமாத்தார்களை, என்னோடு வருகை தந்திருக்கின்ற கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அதிராம்பட்டினம் ஷேக் உள்ளிட்ட அனைவரின் மீதும் வல்ல இறைவனின் அருளும் அமைதியும் அதிகளவில் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்தவனாக 50 ஆண்டுகால ஒரு இடத்தை, பயன்பாட்டில் உள்ள ஒரு இடத்தை 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பல்வேறு மாணவிகளை பல்வேறு துறைகளிலே உருவாக்கிய ஒரு பள்ளிக்கூடத்தை எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி தான் தோன்றித்தனமாக செயல்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். சில சமூக விரோதிகளால் பயன்படுத்தப்பட்டு இருந்த அந்த இடத்தை கல்வி நிலையமாக மாற்றி அதை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்வில முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்காக, பெண்களை கல்வி அறிவில முன்னேற்றுவதற்காக ஒரு கல்வி நிறுவனத்தை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களால் தொடங்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தை முடக்குவதற்கு இங்க இருக்கக்கூடிய சிலர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதற்காக என்ற கேள்வி எழுகிறது. நாம் கேட்கின்றோம், தமிழகத்தில் பல்வேறு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களை, பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கியதில் இந்த மண்ணிற்கு பெரும் பங்கு உண்டு. அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய காதல் கல்லூரியில்
தமிழகத்தின் பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய பெருமைக்குரிய இந்த அதிராம்பட்டினத்தில் கல்வி கற்பதற்கு ஒரு சிரமமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களை, நாம் யாருக்கு எதிராகவும் போராடவில்லை, நமக்கு யாரும் எதிரிகளும் அல்ல. நம்முடைய உரிமையை தான் நம்ம கேட்கின்றோம். 50 ஆண்டு காலமா தொடர்ச்சியாக இந்த இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த ஒரு கல்வி நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும் என்ற நோக்கம் என்ன? யாருடைய தூண்டுதலில் நீங்க செய்கின்ற கேள்வியெல்லாம் எழுது. நாங்கள் கேட்கின்றோம், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி கற்பதில் ஏதேனும் சிக்கல் உண்டா என்ற கேள்வியை அந்த கல்வி நிறுவனத்தை முடக்க துடிப்பவர்களை நோக்கி நாம் கேட்கின்றோம். இவர்கள் படித்தால் இவர்கள் அடுத்த கட்ட நகரம் நோக்கி முன்னேறி சென்று விட்டால் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் உள்ளதா என்ற கேள்வியை இங்க இருக்கக்கூடிய சில துரோகிகளையும் நம்பிக்கை துறையில நம்ம கேட்கின்றோம். உங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோமா? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை கூட இன்னைக்கு ஆட்சியில் அமர வைப்பதற்கு பெரும்பகுதியாக உழைத்த சமூகம் இந்த சமூகம். 90% அதிகமான வாக்குகளை உங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நாங்க வீதியில் உட்காரக்கூடிய ஒரு அவல நிலை. தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கான அரசை தான் நடத்துறார். சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். அவர் இந்த செயலை கண்டிப்பாக விரும்ப மாட்டார் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய ஆட்சிக்கு கலந்து விளைவிக்கக்கூடிய சில வேலையை இங்க இருக்கக்கூடிய சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை திமுக அரசு களையெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. 2 தினங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்ததா ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் நம்ம பார்த்தோம். அந்த செய்தி உண்மையா என்று தெரியல. ஒருவேளை உண்மையாக இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை, நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை, நாங்கள் சமரசமாக இருக்கவே விரும்புகின்றோம். ஏன் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பது உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கி இந்த மண்ணிற்கு இந்த நிலை என்று சொன்னால் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு கொண்ட மக்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அதிராம்பட்டினம் ஒண்ணு. இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய சிலர் இந்த வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம கவலைப்படுறோம், மன வருத்தமா இருக்குது. ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் இப்படி வக்கர புத்தி இருக்குது, ஏன் இப்படி வஞ்சக புத்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். இதற்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் கூட இந்த இடத்தை கருணாகரன் ஐஏஎஸ் சொல்லக்கூடியவர் இந்த இடத்தை அந்த கல்வி நிறுவனத்துக்கே கொடுத்தாரப்பா, அங்க அதுக்கு என்ன அரசு மதிப்பீடோ அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அந்த கல்வி நிறுவனத்துக்கே அந்த இடத்தை கொடுத்தாரன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை இங்க இருக்கக்கூடியவர் தடுக்கிறாருன்னு சொன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு கேட்கணும். உங்களுடைய உள்மனசுல என்ன இருக்குது? நீங்களும் இந்த நகர்மன்றத்துடைய துணைத் தலைவராக இருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் நீங்க அங்க இருக்கிறீங்க. எல்லா சமூக மக்களுக்கும் பணி செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. யாருக்கு எதிராக பணி செய்வதற்கு அங்க உங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு மக்கள் விரோத போக்க கையில் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் சிந்திக்க வேண்டிய நிலை வந்துடும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சாங்கன்னு சொன்னா நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியுமில்ல. நம்ம பகிரங்கமா கேட்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் ராம குணசேகரனை நேராக கேட்கின்றோம். அண்ணனே எனக்கு நல்ல பழக்கமா, 2 முறை நான் அவரோட பயணம் செஞ்சிருக்கிறேன். அவருக்கு ஏன் பேசும்போது நல்லா வாயில சர்க்கரை போட்ட மாதிரி தான் நல்லா பேசுவார். அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு என்னன்னு நமக்கு தெரியல. தயவு செய்து இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்க சாதாரணமாக மக்கள் கூடிட்டு கலைஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இது கூடி கலையக்கூடிய காக கூட்டம் அல்ல, கூடி பொழியக்கூடிய மேக கூட்டம் என்பதை இருக்கக்கூடிய உளவுத்துறை குறிப்பெடுத்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பிடுங்க. நம்ம வேற எதுவும் கேட்கல. பூட்டப்பட்ட நீங்க அநியாயமா பூட்டப்பட்ட
அந்த பள்ளியை திறக்காத வரை இந்த கூட்டம் இங்கிருந்து நகராது. இந்த கூட்டம் இங்கிருந்து கலையாது. தன்னுடைய உரிமையை வெல்லும் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. இது போராடி பழக்கப்பட்ட ஒரு சமூகம். யாராருக்கோ போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்த சமூகம். தன்னுடைய உரிமைக்கு போராட மாட்டாங்களா? தன்னுடைய இங்க இன்னைக்கு நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே போராடக்கூடிய நிலை, கடைசியா கல்விக்கும் போராடக்கூடிய அவர்களை வந்துருச்சு. குறிப்பா நம்ம மாவட்டத்தில் சமூக நல்லிணக்கத்துக்கு பேர் போன பகுதி நம்முடைய டெல்டா மாவட்டம். இந்த பகுதியில சில பேரோட உள்ளங்களில இப்படி ஒரு வஞ்சக புத்தி இருக்கிறது நாம் கவலைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து விடணும். கூட்டிய பள்ளிக்கூடத்தை நீங்க திறந்து விடுங்க. வேற எதுவும் உங்களை கேட்கல. நாங்க அந்த இடத்தை இலவசமா கூட கேட்கல. இன்னைக்கு இந்த நாட்டில் எவ்வளவு பணம் கடமை இருக்கிற அரசு நிலத்தை அபகரிச்சு அவையெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். அதையெல்லாம் கேட்பதற்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பிராணி இருக்கிறதா என்ற கேள்வி வைக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வக்வாரிய சொத்துக்களை எவ்வளவோ வந்து மற்ற மற்ற பயன்பாடுகள் இருக்குது. எவ்வளவோ ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டான். அதையெல்லாம் போய் கேட்டா கொடுத்துருவானா? நம்ம கேட்கணும். நாங்க யாரையும் குறை சொல்லல, யாருமே நாங்க வருத்தப்படல. எங்களுக்கு உண்டான விஷயத்தை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு நம்ம கேட்கும். நாங்க யாருக்கு எந்த வகையிலும் நாங்க தடையா இல்லை. யாருடைய முன்னேற்றத்துக்கும் யாருடைய வாழ்வியலுக்கும் நாங்க எதிரா இல்லை. ஏன் எங்க விஷயத்தில் நீங்க தலையிடுறீங்கன்னு நம்ம கேட்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா மறுபடியும் சொல்றாங்க. அந்த மக்களுடைய சார்பாக நம்ம சொல்றோம், நீங்க திறக்க மறுத்தீங்கன்னு சொன்னா நான் இப்படித்தான் இருப்பேன், உங்களால முடிஞ்ச நீங்க பாருங்கன்னு சொன்னா மரியாதைக்குரிய அண்ணன் இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய நகர செயலாளர் இதுவரைக்கும் பார்க்காம போராட்டத்தில் அந்த பார்க்க வேண்டியிருக்கும். திமுக அரசு அதுக்கெல்லாம் விடமாட்டாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த விஷயத்திற்கு இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவங்க உடனே களத்துக்கு வந்து இந்த விஷயத்தை விசாரிச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா தெரியும் இது இங்க என்ன பிரச்சனை நடக்குது. இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு நாளா போயிட்டு இருக்குது. 1975ஆம் ஆண்டுல இருந்து இந்த இடத்தை குத்தகைக்கு கொடுத்து அதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. பிறகு ஏன் இங்க இருக்கக்கூடிய சிலர் அதை எதிர்க்கிறாங்கன்னு நீங்க சிந்திச்சு பார்க்க. ஆக்கிரமிச்சு இலவசமாக இல்ல, நாங்க திருட்டுத்தனமா இல்ல, நாங்க யாரையும் ஏமாத்தி பிழைக்கல. எங்களுக்கு உண்டான இடத்துக்கு அரசுக்கு நாங்க என்ன செலுத்தணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நாங்க பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரிய அளவில் நாங்க புரட்சியாளர் கொடுத்து அங்க கட்டடத்தை கட்டி பள்ளிக்கூடத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க வந்து சர்வாதிகார போக்கோட கொண்டாந்து நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா நாங்க கேட்கணும். நாங்க அவ்வளவு முட்டாளா? படிக்கக்கூடிய எங்க பெண் பிள்ளைகளுடைய கல்வி நிறுவனத்தை கூட்டன்னு சொன்னா அங்க படிச்சவங்க முட்டாளா? நீங்க உங்களுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் கூட இந்த மண்ணில் படிச்சுட்டு வந்தவங்க தான். அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில படிச்சு பயிற்சி பெற்றவங்க தான். சிந்திச்சு பார்க்கணும். நீங்க எல்லாத்துலயும் விளையாடுறீங்க, படிப்புலயும் விளையாடுறீங்க. உங்களுடைய வஞ்சக புத்தியை நீங்க குறைச்சிடுங்க. நாங்க மறுபடியும் சொல்றோம், யாருக்கு எதிராகவும் எங்களுடைய போராட்டம் அல்ல. யாரை எதிர்க்க வேண்டும், யாரை நாங்க திட்ட வேண்டும், யாரை மிரட்ட வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு அல்ல. எங்களுடைய உரிமையை கொடுத்துருங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல. இதைத்தான் நம்ம கேட்கணும். இங்க இருக்கக்கூடியவங்கள ஏழாம நினைக்கிறது, கொஞ்ச நேரம் இருப்பாங்க போயிடுவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, அதிகாரம் நம்ம கையில இருக்குது, காவல்துறை நம்ம கையில இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்செல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. இந்த போராட்டத்தை கூட சில பேர் கொச்சைப்படுத்தி எழுதலாம் சமூக வலைதளங்கள்ல. இங்க இருக்கக்கூடியவங்க கூட்டத்தில் வர்றதெல்லாம் ஏதோ தேவைக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் எழுதலாம். சில பேரு இங்க இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய வகையில சமூக வலைதளத்தில் எழுதலாம். எப்படியாவது இந்த பிரச்சனையை திசை திருப்பி இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு நிலையை அங்க உருவாக்குறான். நம்ம அதெல்லாம் கண்டிக்கிறோம். சமூக வலைதளத்தில் எங்க இருந்து உட்கார்ந்துட்டு எழுதி இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைதிக்கு குந்த விளைக்கக்கூடிய வேலையில சில பேர் பார்க்கிறான். அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிடணும். அன்பிற்குரியவர்களே, இந்த போராட்டம் வெல்லும்
முடியுமோ அந்த வகையில நம்ம தொடர்ச்சியா கூட வருவோம். 2-3 தினங்களுக்கு முன்னாடி என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிழ் அன்சாரி அவங்க கூட அங்க வந்துட்டு போயிருந்தேன். அண்ணன் சொன்னது போலதான் சமூக அமைதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஜனநாயக வழியில நம்முடைய போராட்டத்தின் மூலமா நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்போம். உங்களோட என்றும் மனித ஜனநாயக கட்சி களத்தில் இருக்கும் என்பதை கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. சமூக உணர்வோடு மதிப்பளித்து வந்து கண்டனவரை நிகழ்த்தியதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்காமத்திற்கான நேரம் அருகில் இருப்பதால் உதவி செய்துவிட்டு தொழுக தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு கண்டன உரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.